friends, Assalamu alaikum and welcome back to Iftar Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நோன்பு ரம்லான் டைமில் செய்யக்கூடிய நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட இன்ஸ்டன்ட் அப்டேட்டாக வந்து சேரும். இந்த நோன்பு கறி கஞ்சி செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதாவது வெள்ளை பச்சரிசி எடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சிவப்பு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இது கரெக்டாக 1.5 கப் எடுத்திருக்கேன். இது கூட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் 1/2 கப். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பட்டை, ஏலக்காய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா pandan லீவ்ஸ், ரம்ப இலைன்னு சொல்லுவோம் அந்த இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம எல்லாம் பாயில் பண்ணி ஃபினிஷ் பண்ணையில் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் எல்லா நான்வெஜ்ஜும் செய்யல ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா இது ஆப்ஷனலாக எடுத்துக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நோன்பு கஞ்சிக்கு. 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து இஞ்சியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2ம் ஆட் பண்ண மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறி ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் அது ஒரு 350 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வேக விட்டுக்கலாம். இது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டீஸ்பூன். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டதுனால இந்த சில்லி பவுடர் வந்து ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறலாம். 1.5 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவும் கறி கஞ்சினா வெஜ்ஜும் சேர்ப்பேன், நான்வெஜ்ஜும் சேர்ப்பேன். அதில் வெஜ்ஜுங்கிறதுனால கேரட் மட்டும் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கறி மட்டும் ஆட் பண்ணி இந்த கறி கஞ்சி செய்யலாம். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியவும் பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றரை கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக விட்டுக்கிறேன். இது கரெக்டாக போதுமாக இருக்கும். தேவைப்படையில் நம்ம இது வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறணும். அது எதுக்குன்னா இந்த அரிசி நல்லா உடஞ்சி வரணும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்த 2 கப், ஃபஸ்ட்டு 3 கப், அதுக்கப்புறமா ஒரு 2 கப். இது நல்லா பாயில் பண்ணி வரையில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் இதை ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாகவே அது கரைஞ்சிரும் தக்காளிங்கிறது. இந்த கறி கஞ்சியில் இந்த தக்காளி இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பாயில் பண்ணையில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். இப்போது அரிசி, பருப்பு, கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன்.
இப்போது அரிசி பருப்பை நல்லா கரையை விட்டுக்கரலாம், அதாவது நச்சு விட்டு. இந்த நோன்பு கஞ்சி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் லெவல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 கப். இப்போது ஒரு ஜாரில் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணி இது கூட 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ண விட்டுடலாம், லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி. நோன்பு நேரத்தில் சாப்பிடக்கூடிய இந்த கறி கஞ்சி ரொம்ப ஒரு நல்ல பயன்கள் உள்ளதாக இருக்குது. குளிர்ச்சி தர வேண்டிய விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறோம், செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.